சில காலங்களாகவே அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த வடிவேலு அவர்கள் மீண்டுமுமே அரசியல் மேடை ஏறி இருக்காரு. நேற்று நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல அவர் கலந்து கொண்டு பேசியிருக்காரு. அப்போது ஹிந்தி திணிப்பு பற்றியுமே அடுத்த தேர்தல்ல திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அவரை ஆளும் கட்சி மீண்டும் மேடையேற்றி இருப்பது எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதனை ப்ளூ சட்டம் மாறினவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல நீண்ட பதிவாக போட்டிருக்காரு. சோ அதுல அவர் ஏற்கனவே திமுக பிரச்சாரத்துல வடிவேலு ஈடுபட்டாரு. ஆனா விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து அவர் பேசியது அவருக்கே வினையாக அமைச்சது. இதனால சினிமா வாழ்வுமே ஆட்டம் கண்டது. சோ வடிவேலு அவர்கள் லாபத்திற்காக மட்டும்தான் திமுக மேடைகள்ல தலைய காட்டுவாரு, அப்படிதான் விஜயகாந்த் சாரை எதிர்ப்பதாக பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. ஆனா அந்த தேர்தல்ல திமுக தோல்வியை தழுவியது. அதனை தொடர்ந்து தற்போது அவரை மேடையேற்றி அழகு பார்த்திருக்காங்க. ஆனா அது சாருடைய ரசருடைய வாக்குகளையுமே அந்த கட்சி எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது முரண்பாடாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம அது சார் பாத்தீங்கன்னா வடிவேலு அவரை ஒதுக்கியது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். அன்று வடிவேலு ஜெயலலிதா அவர்களை எதிர்க்கவில்லை, இன்று மத்திய அரசையுமே எதிர்க்க மாட்டார். அதே போல விஜய் சாரையுமே எதிர்த்தா சினிமாவுமே கைவிட்டு போகும் அப்படின்ற சூழ்நிலையில சிக்கியுமே இருக்காரு. இப்படி அவரை லாக்ல போட்டிருக்காங்க திமுக. சோ திமுக முக்கியமாக வடிவேலு அவர்களை களமிறக்கியது விஜய் அவர்களை எதிர்த்து பேசதான். சோ இனி வரும் நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.